மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். பேரவைத் தலைவர் அவர்களே, விரிகோடு முதல்ல ஒரு நன்றி சொல்ல கருவிதுன்னா, எங்களுக்கு விளவங்கோடு தொகுதியில் அந்த ரோடு வருடக்கணக்கா சரி பண்ணாமல் இருந்த ரோடை நேஷனல் ஹைவேஸை சரி பண்ணியிருக்கிறீங்க. எனவே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை சொல்லிட்டு என்னுடைய விடையை நான் கேட்குறேன். விரிகோடு மேம்பாலம் மக்கள் நடமாட்டம் கூடிய மேம்பாலத்தில் இன்னைக்கு ஒரு புதிய மேம்பாலம் கட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எங்களுக்கு சரி வேண்டாம், மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அந்த பேரவைத் தலைவர் வழியாக கேட்கிற அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிட்டு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அந்த மேம்பாலம் அமைப்பதற்கு ஆவணம் செய்யும்படியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் விரிகோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னால் நானே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் போனேன். அப்போ இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர் அழைத்துக் கொண்டு ஒரு தொகுதியாக சென்று அவங்களுடைய பணிகள் என்னென்ன தேவை என்பதெல்லாம் அறிந்து நேரடியாக எங்களுடைய துறையினுடைய தலைமை பொறியாளர், எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அழைத்து கொண்டு ஒன்றாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். அதில் குறிப்பாக நம்முடைய சகோதரி சொல்லுகிற அந்த பகுதியும், அதே போன்று காங்கிரஸ் தலைவர் நம்முடைய ராஜேஷ், அதுமாரி நண்பர் பிரின்ஸ், இவர்கள் என்னென்ன பணிகள்லாம் எடுத்துக்கொண்டார்களோ எடுத்து சொன்னார்களோ அந்த பணிகளை இந்த நிதியாண்டில் அதற்கு எந்தெந்த பணிகளை முன்னுரிமை கொடுத்து எடுக்கலாம் என்று தலைமை பொறியாளத்திலே சொல்லி நான் அதுக்கு வேண்டிய பணிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே மானிய கோரிக்கையில் அது சம்பந்தமாக நான் பதில் சொல்வேன்.